பாருங்கள் பக்கெட்டில் சொட்டு சொட்டுன்னு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. பைப்பில் என்ன தான் அடைச்சாலும் அடைய மாட்டேங்குது. திருக்கி திருக்கி நானும் தான் வச்சு பார்க்கேன், திருங்கவே மாட்டேங்குது. என்ன செய்யுதுக்குன்னு பாருங்கள், சக்கை மரத்தில் வந்து கருன்னு கிடந்தது. சரி பறிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பறித்தோம். ஏன்னா இல்லைன்னா 2 நாள் கூட கிடந்துச்சுன்னா சக்கை என்ன ஆகும்னா வெடித்து போயிடும். இப்போ பார்த்தீங்களா, பப்பாளி பறிக்கிறதுக்காக போகிறேன். என்ன பாருங்கள், மரத்தில் பப்பாளி கிடக்குது. பப்பாளி பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறேன். அங்கே இன்னொரு மரம் நிற்கிது, பப்பாளி மரம். இது பிளாவு பாருங்கள். பிளாவில் சக்கை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்துக்கிட்டே இருக்குது சக்கை மரம். அதுதான் பப்பாளி மரம் அங்கே கொஞ்சம் தள்ளி நிற்கிது. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, பப்பாளி கொஞ்சம் பழுத்து நிற்கிது, சொவன்னு நிற்கிது. சரி பறிக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. நான் போய்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த இடத்த பார்த்தீங்களா? இந்த இடம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? அங்கே பாருங்கள், பப்பாளி மரம் எங்கே நிற்கிது பாருங்கள். நானும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பப்பாளி நல்லா பழுத்து செவச்சவேன்னு இருக்குதா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதை பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பறிக்க போனால் அங்கே என்ன ஆகுது பாருங்கள், காக்கா குருவி அணிலெல்லாம் தின்னு குதஞ்சிக்கிட்டு கொஞ்சோண்டு உள்ளாடி தொலி மட்டும்தான் இருக்குது. இதை தான் நான் பறிக்கிறதுக்கு வந்தேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஈச்சியெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் பார்த்தீங்களா, மரங்கள் வெட்டி விட்டுருக்கு. பிளாவு நிறைய கொப்புகளாக இருந்து வெட்டி விட்டுருக்கு. இப்போ சக்கை கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள், சின்ன சின்னதாக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி